பிரியாணி அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதில் கார்போஹைட்ரேட் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். இப்போ பிரியாணின்னு எடுக்கும்போது அதில் ஒரு 90% அரிசி தான் இருக்குது. அப்புறம் ஒரு 1% ஸ்பைசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து அப்படின்னா நம்ம அந்த மீட்டு இதெல்லாம் யோசித்தோம்னா மேபி ஒரு 5% இருக்கலாம். அட் த மோஸ்ட் சில பேர் நிறைய மீட் போடுவாங்க அப்படின்னா ஒரு 10% இருக்கலாம். அதுக்கப்புறம் எந்த எண்ணெயில் செய்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மீட்லேயே வந்து ப்ரோட்டீனும் இருக்கும். பட் அளவு அது கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த மீலில் தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா எந்த எண்ணெயில் பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது. ரீசைக்கிள்டு ஆயிலா இல்லைன்னா சீட் ஆயில்ஸ்னால் இந்த இப்போ சன்ஃப்ளவர் சீடு இந்த மாதிரி சீட் ஆயில்ஸில் பண்ணுறது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி ஆயில்ஸில் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்படி உட்கொள்ளும் போது இன்னொன்று அதிகமான கேலரிஸு அண்ட் பெரும்பாலும் இதெல்லாம் வந்து எம்டி கேலரிஸு பெரும்பான்மை. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த மீட்டில் இருக்கிறதுனால வரலாம், கொஞ்சம் வந்து அந்த கார்போஹைட்ரேட்னால வரலாம். பட் இது எல்லாமே வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட், அதாவது தேவையான ப்ரொப்போர்ஷனில் தேவையான அளவு இருக்கிறது இல்லை. அதனால் வந்து இது ஆல்மோஸ்ட்டு ஒரு ஜங்க் லெவலுக்கே போகும். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு டேஸ்ட் பட்ஸ்க்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சாப்பிட்டா பரவாயில்ல. 3 வேளை இல்லைன்னா தினமும் பிரியாணி அப்படின்னா உடம்புக்கு அது நல்லதே கிடையாது.